ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோ பார்டர். அதாவது என்னென்னா ஆட்டோ பார்டர்னால் என்னென்னா, நம்ம நார்மலாக இது மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100 லைன் ஐட்டம் மேலே நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அது எல்லாமே நான் பார்டர் பண்ணால் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இதுலேருந்து நான் 100 வரைக்கும் நான் எது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கணும், டைப் அடிச்சிருக்கணும், அது வரைக்கும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் 100ன்னு வச்சு 100 101 இதில் வந்து கண்டிஷ்னல் இதில் போய்ட்டு பார்டரில் போய்ட்டு இதில் போய்ட்டு பார்டர்ஸில் போய்ட்டு ஆல் பார்டர்னு நம்ம கொடுப்போம். இப்படி கொடுத்தோன்னா நமக்கு வந்துடும். ஆனால் இப்போ நம்ம இந்த லைன் ஐட்டத்துக்கு அப்புறம் 100, இப்போ 100 வரைக்கும் இருக்கு இல்லையா, 101 அந்த லைன் ஐட், அதுக்கப்புறம் நம்ம அந்த செல்லில் பண்ணோன்னா, அந்த செல்லில் நம்ம டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ரு வந்து நமக்கு வராது. மறுபடியும் எவ்வளோ செல்லில் நம்ம டைப் அடிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பார்ட்ரு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆட்டோ பார்டர் எப்படி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது இது மாதிரி வந்து ஒரு சும்மா ஒரு டேட்டா இருக்குது, சீரியல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம். ஸோ இதில் ஒரு 100 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி ஆட்டோ பார்டர் போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் இதில் போய்ட்டு கீழே பார்த்திங்கன்னா நியூ ரூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ ரூல்ஸில் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட், இதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த செல்லுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகணுன்றதை செலக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து இந்த சீரியல் நம்பர்லேருந்து டேட்டா வந்து ஆட்டோ பார்டர் வரணும். அதனால் நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அந்த ஃபார்முலா வந்து F4 அதை வந்து 2 டைம் கிளிக் பண்ணி நம்ம லாக் பண்ணணும். F4 வந்து ஒரு டைம் சிங்கிள் டைம் நம்ம கொடுத்தோம்னா ஃபார்முலா வந்து லாக் ஆகும். ஸோ 2 டைம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா லாக் ஆகும் ஃபார்முலா வந்து. அதுக்கேற்ற மாதிரி நான் அடுத்த செல்லில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலா வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதனால் வந்து F2 வந்து டபுள் டைம் நம்ம கிளிக் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபார்மேட்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஓகே கொடுக்கணும். கொடுத்துட்டோன்னா அந்த செல்லுக்கான ஆட்டோ பார்டர் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். இப்போ ஓகே கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நான் சீரியல் நம்பர் 1 டைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வருது. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 100 வரைக்கும் நம்ம எவ்வளோ வரைக்கும் நம்ம டைப் பண்ணுறோமோ அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ பார்டர் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி ஒரு 1000 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 1000 வரைக்குமே ஆட்டோ பார்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லை இதுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ணிங்கனாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மொத்த காலமே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து இந்த காலம் ஃபுல்லாகவே நம்ம போடும்பொழுது, அதாவது டைப் பண்ணும்பொழுது நமக்கான ஆட்டோ பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இதுதான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நடுவில் கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால போட முடியல. பட் எனக்கு டைம் இருக்கும் போது எனக்கு ஏதாவது ஒரு புது விஷயம் தெரிஞ்சாலும், நிறைய விஷயம் போட வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவே நிறைய நான் யோசித்து டேட்டாலாம் ரெடி பண்ணியிருக்கேன். பட் என்னால் போட முடியல, கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இல்லை டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைனா நீங்கள் என்ன விஷயம் கேட்குறீங்களோ அது எனக்கு தெரியல, நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஓரளவுக்கு நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன். இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.